சரோ, வாங்க சாப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னங்க? உங்க அப்பா கடைக்கு ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு லீலாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாரு. அப்படியா? சரி, நாளைக்கு நீ கிளம்பி போயிட்டு வந்துரு. கிளம்பி போயிட்டு வரதா? நீங்க வரலையா? நான் அவசியமா வரணுமா? என்னங்க, நீங்க அந்த வீட்டுக்கு மருமகன் இல்லையா? அது சரி, கடையார் பார்த்துப்பா. என்னங்க நீங்க மாப்பிளைய பார்த்து உங்க அபிப்பிராயம் என்னன்னு அப்பா கிட்ட சொல்லணும்னு அவர் எதிர்பார்ப்பாரு. கடையெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ஒண்ணும் ஆகாது. நீங்க வாங்க. சரி, நாளைக்கு நீ நம்ம விஜயம் கூட்டிக்கோ, போயிட்டு வந்துடலாம். விஜய் எதுக்கு? விஜய் இங்கே இருக்கட்டும். என்ன நீ, லீலாவை பொண்ணு பார்க்க வராங்க, விஜய் வரலன்னா எப்படி? இல்ல, நிர்மலா இங்க தனியா இருப்பா. நிர்மலாவுக்கு துணையா விஜய் இங்கே இருக்கட்டும். அது சரி, ஆனா அங்க போனா விஜய் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அங்க எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். மாப்பிள்ளைய விஜய் பார்க்க வேண்டாமா? என்னங்க நீங்க, லீலாவை பொண்ணு பார்க்க வராங்க. லீலா தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்பா பெரியவங்க எல்லாரும் பார்த்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க. விஜய் சின்ன பொண்ணு, அவளோட அபிப்பிராயம் இந்த கல்யாணத்துல முக்கியம் இல்லைங்க. சரி, உன் விருப்பம். அப்புறம் உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது முதல்ல எடுத்தது செல்வம். அது அவருக்கு தெரியாம சட்டுன்னு லீலாவை பொண்ணு பார்க்க வர விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஆனா செல்வம் உங்க அப்பா கிட்ட பேசும்போதும் சரி, அப்புறம் என்கிட்ட பேசும்போதும் சரி, ரொம்ப பக்குவமா நடந்துக்கிட்டான். உங்க அப்பா தான் பாவம். செல்வத்துக்கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லிட்டோம்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் அவருக்கு பேச்சே வரல. அவரு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. பின்ன என்னங்க, அப்பாவோட மனசுலயும் ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். பின்ன எதுக்கு இந்த வீம்பு? தேவையில்லாத பிடிவாதம். கொஞ்சம் விட்டு கொடுத்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்ல. சரி சரி, போதும். செல்வம் இதெல்லாம் மறந்துட்டாரு. நீங்களே அவருக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சு அவரை குழப்பிடாதீங்க. வாங்க சாப்பிடலாம். ஹலோ பவானி, நீங்க போட்டோ எடுக்கிற அங்கிள் தானே? போட்டோகிராஃபர் தான், ஆனா அங்கிள்லாம் இல்ல. என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வயசான மாதிரியா தெரியுது? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எங்க உங்க அக்கா விஜய் ரொம்ப நாள் ஹாஸ்பிடல் பக்கமே காணும். விஜயக்கா மெட்ராஸ்க்கு போயிருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்கு விஜயக்கா பத்தி விசாரிக்கிறீங்க? சும்மாதான். சும்மா எதுக்கு விசாரிக்கணும்? சரிம்மா, காரணத்தோட தான் விசாரிக்கணும்னு வச்சுக்கேன். மெட்ராஸ்ல மாணிக்க மாமா வீட்டுல தானே இருக்காங்க. மாணிக்க மாமா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஐயா சொல்றேம்மா, இப்படி அவசரப்படுறீங்க. உங்க மாணிக்க மாமா வீடு வடபழனி கோயில் பக்கத்துல தானே இருக்கு. இல்ல, விருதம் பக்கத்துல இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு விஜயக்கா பத்தி கேக்குறீங்க? ஐயா என்ன இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? சொல்லாமல போட போறேன், பொறுமையா கேளு. விருகம்பாக்கம் காளிகாம்பாள் கோயில் பக்கத்துல தானே இருக்கு மாணிக்க மாமா வீடு. ஐயோ, போஸ்ட் ஆபீஸ் ஒட்டி காம்பவுண்ட் வீட்ல இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு விஜயக்கா பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, நான் ஒரு ஐ டெஸ்ட் எடுத்தேன். உங்க அக்கா பாட்டுக்கு ரிசல்ட் எடுத்துட்டு மெட்ராஸ்க்கு போயிட்டா. அதான் இவ்வளவு கேள்வி கேட்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நீ பயங்கர கெட்டியா இருக்கியே, ரொம்ப ஜாலி பொண்ணு. பட்டா